என்ன பண்றீங்க? அவன் மட்டும் நீங்க மட்டும் என்ன பாட்டு பண்ண? கோயிலுள்ள பேசாதீங்க, உள்ளக்கறங்க சைலன்ஸ். அயலாடு சென்று பல பட்டப்படிகளை முடித்து விட்டு வந்திருக்கின்றேன். சரி ஐயா, ஏண்டா ஒரு சின்ன படிக்கிறார். நானும் என் தங்கையும் எங்க அப்பா விட்டு வந்து வணங்கிட்டு இருக்கோம். பாதம் பண்ணிக்கிறேன்டா. என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பண்ண? எப்படி பண்ணீங்க? ஆமாண்டா, நீங்க படிச்சதுக்கு கொஞ்சம் சோதிச்சு பாக்கட்டுமா? என்னடா அவரையா பார்க்க போறேன். அவர் நம்மளே இங்க படிக்கலாம். அவர் எல்லாரும் போய் கீழ வந்தாங்க. சரி பாரு, கீழ சொல்றோம் பாருங்க. ஐயா சைலன்ஸ். பாருங்க, நான் 300 ரூபாய் கொடுத்து கோழி வாங்கினேன். சைலன்ஸ். நான் 300 ரூபாய் கொடுத்து கோழி வாங்கினேன். 200 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எம்மா லாபம் கிடைக்கும்? 300 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கினேன், 200 ரூபாய்க்கு வித்துருக்கிறேன். அது எப்படி லாபம் கிடைக்கும்? அது எப்படி லாபம் கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். எப்படா அது கிடைக்கும்? எப்படி எப்படா என்னடா நான் சாப்பிட முன்னே கேட்டேன் மச்சான். 400 ரூபாய்க்கு முத்து வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வித்து எனக்கு எவ்வளவு லாபம்? 400 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வித்தா எப்படி லாபம் கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? எப்படி லாபம் கிடைக்கும்? ஆமாடா, எவ்வளவு கிடைக்கும்? 300 ரூபாய் கிடைக்காதா நீங்க? எப்படா கிடைக்கும்? என்ன சொன்னாங்க? ஏண்டா 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிற, 300 ரூபாய்க்கு வித்துருக்கிற, லாபம் 300ங்க. ஆமா, அவன் எடுத்து கட்டதுங்கறா. எப்படி சொல்ற? கீஸ்டன்ட் மத்தியா. ஒரு மரியாதை இல்ல, அந்த குஸ்டின் புரியல. குஸ்டின் நம்பர் 2 இல்லங்க, குஸ்டின் நம்பர் 2 என்கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்குது, 2 குண்டுக்குது. ஒரு துப்பாக்கி 2 குண்டுக்குது என்கிட்ட. 2 குண்டு இருக்குது. ஒரு ஆலாமரத்துல 100 காக்கா உட்கார்ந்துக்குது. நான் ஒரு குண்டை போட்டு லோட் பண்ணி ஒரு காக்காவை சொல்றேன். அந்த இடத்துல எத்தனை காக்கா இருக்கும்? ஏண்டா 99 பறந்து போயிருக்குமாடா? நீங்க புடிச்சு பேசுறீங்க, நீ பரவாயில்ல. ஏண்டா 99 பறந்து போச்சு, மீதி ஒண்ணு ஒண்ணுதான் இறந்து போச்சு. யார் சொன்னது? ஏண்டா அது விக்கி பாத்துக்கிட்டா பக்கத்து பக்கத்துல போய் உட்காந்துக்கிச்சு. அந்த இடத்துல ஒண்ணு கூட இல்லைங்க. நீலாம் வெளிநாட்டு போய் படிச்சு சபாஷ். தமிழ்நாட்டு அடி தான் வாங்கியிருப்பேன். இப்ப கொடுத்தா வெளிநாட்டு அடி. அவன்
அவதான் சின்ன பையன் தெரியாத பேசுறான். அவன் மென்டலுங்க. நீ மூத்த பையன் தானே? யாரா? சொல்லி கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அவனுக்கு மன வளர்ச்சி கம்மிங்க. அவன் தான் என்னோட பெரிய பையன். ஏய் சொல்லி தரணுமா? இதை பேசணும், இதை பேசக்கூடாது. எனக்கு மன வளர்ச்சி கம்மி, புத்தி வளர்ச்சி கம்மி. ஏய் வாட்டாயா, மாபெரும் சபை, மாபெரும் சபையிலே பெரியவர்கள் முதற்கொண்டு சிறியவர்கள் வரை அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய சபை இது. ஆமாங்க. என்ன பேசணுமோ அதுதான் பேசணும். புத்தினா சபா, ஏய் மாபெரும் சபைடா. இன்னும் ஒரு மணி நேரத்துல பாரு. ஏய் பாத்துக்கா, என்னடா ஏய் ஏய் இன்னாத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க சொல்லுங்க. ஏண்டா? கரண்ட் பில் அதிகமாகணும் வந்து ஏய் ஃபேன் போட்டு பார்த்தா கரண்ட் பில் அதிகமாகும். அதனால காத்தோட்டமா படுத்துட்டு போலாம் வந்துக்கறாங்க. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பனி ஊத்தும். 10 பேர் போடுவாங்க. ஏய் கம்பெனி அவுரா சீன கலப்பலாம். ஏய் பாரு எதுக்காக வச்சிருக்காங்க தெரியுமாடா? ஏய் ஸ்ரீ ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகம் பண்றான், நல்லா நடிக்கிறாங்க. யூடியூப்ல பாத்துக்கிறாங்க. இந்த பப்னாஸ்கர் தம்பி நல்லா பண்றானா மணி. சொல்லி சொல்லி மச்சான், ஏய் இன்னைக்கு உனக்கு தொண்டை வராது. நாளைக்கு டேய் டேய் பூரா டேய் யாரமா அளவோடு குடிக்கணும். ஆன்ஸ் போட கூடாதுடா. குடிக்க கூடாது. சிகரெட் பிடிக்க கூடாது. நீ என்னடா சொல்றீங்க? ஏய் ராஸ்கல். ஆச்சு பவுடர் சிகரெட் போய் பாரு உன் பேக்ல 2 பாட்டில் இருக்குது. ஏய் போட கூடாதுங்கறாங்க. சொல்லணும்டா. யார் போட்டாலும் அவங்க அறிவுரை சொல்லணும். அது தகுதி இருக்கணும் சொல்லுங்க. டேய் டேய் ஏய் இவன் சொல்லிட்டாரு. ஆமா. ஏய் மல்லாட்டை கலை. ஏய் ஏய், ஆட்டிய கலை.